தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா இவர்கள் போன்ற ஜாம்பவான்களே கேப்டனா இருக்கும்போது கூட இந்த லீட்ஸில் உள்ள ஹெடிங்லி மைதானத்துல இதுவரை வெற்றி கிடைக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது சுப்மன் கில் இளம் படையை வழிநடத்தும் போது எப்படி இந்த வெற்றி கிடைக்கும்? இதுவரைக்கும் யாருமே அடையாத ஒரு வெற்றியை சுப்மன் கில் அடைபாரான்னு பார்த்தா அந்த மாதிரி தான் ஆட்டத்தினுடைய போக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதுவும் இல்லாம ஸ்வான் அவர்கள் ஒரு பக்கம் 4 போட்டிகள்ல ஒரு போட்டிகள் மட்டும்தான் இந்திய அணி வெல்லும். அதுவும் இல்லாம இங்கிலாந்துக்கு இந்தியாவுடனான 5 டெஸ்ட் போட்டிகளை ஆஷஸ் தொடருக்கான பயிற்சி போட்டியாக நினைத்து விளையாடுங்கள், நமக்கு அதுதான் முக்கியம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இங்கேயே ஆட்டத்தை கவனம் செலுத்தும்படி இந்திய வீரர்கள் ஒவ்வொருவரும் துவக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஜூன் 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆன முதல் நாள் டெஸ்ட் போட்டிக்கான முழு விவரங்களையும் இந்த காணொளியில பார்ப்போம். இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர். இதற்கு முன்னர் பட்டோனி டிராஃபின்னு சொல்லுவாங்க. இப்போ தற்போது உள்ள வீரர்களை பெருமைப்படுத்தும் விதமாக ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபின்னு சொல்லிட்டு பெயரை மாற்றி வைத்து இறுதியாக இந்த போட்டியில யார் வெல்கிறார்களோ அவர்களுக்கு பட்டோடி விருது வழங்கப்படும். அவருடைய புகழையும் இந்த இடத்துல குறைக்க முடியாது. ஆகையினால அவருக்கும் விருது வழங்கப்படும். அவருடைய பெயரும் நிலைக்கும்படி தான் செய்ய முடியும் சொல்லிட்டு பிசிசிஐ, இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு, ஐசிசி 3 பேரும் இணைந்து இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பரவாயில்லை. இதற்கு அடுத்து இன்னொரு ஹிஸ்டரியை நாம பார்க்கணும். இந்த ஹெடிங்லே மைதானத்துல இந்தியாவுக்குடனான போட்டி எவ்வளவு நடந்திருக்குன்னா 7 போட்டிகள் நடந்திருக்கிறது. இந்த 7 போட்டிகள்ல 2 போட்டிகள் மட்டும்தான் இந்தியா வெற்றி அடைந்திருக்கிறது. 4 போட்டிகள் இங்கிலாந்து வெற்றி அடைந்திருக்கிறது. ஒரு போட்டி டிரா ஆகி இருக்கிறது. இருந்தாலும் கடைசியாக 2021ல 76 ரன்கள் வித்தியாசத்துல இந்திய அணி தோல்வி அடைந்திருக்கிறது. இதுதான் லாஸ்டா நடந்த மேட்ச். சரிப்பா, அதிகமான ஸ்கோர் யார் அடிச்சிருக்கு? அதாவது இந்திய அணி அதிகமான ஸ்கோர் இந்த ஹெடிங்லே மைதானத்துல எவ்வளவு அடிச்சிருக்குன்னா 628 2002ல அடிச்சு 8 விக்கெட்டை இழந்திருக்கு. லோவஸ்ட் ஸ்கோர்னு பார்த்தா 2021ல 70 ரன்களுக்கு இந்திய அணி ஆல் அவுட் ஆகி இருக்கிறது. சரி, அதிகபட்சமான வெற்றி எந்த இடத்துல நடந்திருக்குதுன்னா இந்த 2002ல 46 ரன்கள் வித்தியாசத்துல இன்னிங்ஸ் வெற்றி அடைந்திருக்கிறது. சரி, லோவஸ்டான ஒரு தோல்வி எந்த இடத்துல நடந்திருக்குன்னா 176 ரன்கள் வித்தியாசத்துல 1959ல நடந்திருக்கிறது. இந்தியாவுக்கு மிகப்பெரிய தோல்விதான் இது. இருந்தாலும் இந்த இடத்துல அதிகபட்சமான ஸ்கோர் இந்திய தரப்பிலிருந்து யார் அடிச்சிருக்காங்கன்னா திலீப் வெங்சர்கர். இவர் தான் கிட்டத்தட்ட 228 ரன்களை அடிச்சிருப்பாரு. அதிகமான விக்கெட்டுகளை எடுத்திருக்கக்கூடிய நபர் அனில் கும்ப்ளே கிட்டத்தட்ட 7 விக்கெட்டுகளை எடுத்திருப்பார் 2 இன்னிங்ஸையும் சேர்த்து. இப்பேற்பட்ட ஒரு சூழல்ல அமைந்திருக்கக்கூடியது ஹெடிங்லே மைதானம். இது மட்டும் கிடையாதுங்க. இந்த இடத்துல 6 போட்டிகள், கடந்த 6 போட்டிகள்ல டாஸை வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணவங்க தான் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க. ஆகையினாலதான் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்திருக்கக்கூடிய இந்த போட்டியில டாஸை வின் பண்ணது இங்கிலாந்து. எடுத்த உடனே ஸ்டோக்ஸ் அவர்கள் என்ன சொன்னாரு தெரியுமா? இந்த இடத்துல 6 போட்டிகள் வின் பண்ணி இருக்காங்க, ஆகையினால நாங்களும் பவுலிங்கை சூஸ் பண்ணி இந்த இடத்துல கண்டிப்பா பவுலிங்க்கு முதல் செஷன் எடுபடும். ஆகையினால அதற்குள்ளார நாங்க விக்கெட்டுகளை தகர்த்தெறிய வேண்டும். அவர் என்ன கணக்கு போட்டார்னா, இளம் வீரர்கள் சீக்கிரமா விக்கெட்டை விட்டு கொடுத்துட்டு சீக்கிரமா போயிடுவாங்க, ஒரு 100 ரன் 150 ரன்னுக்குள்ள சுருட்டிடலாம்னு நினைச்சிருப்பார் போல. ஆனா இந்த இடத்துல ஜெய்ஸ்வாலும் KL ராகுலும் அவர்களுடைய ஓவர்களை தரைமட்டம் ஆக்கினார். கார்ஸ், ஸ்டோக்ஸ், ஹோக்ஸ், இன்னொரு பக்கம் டங், இந்த 4 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டர்சன் ஓய்வு எடுத்துட்டாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் இல்ல. இதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். இந்த போட்டியை வெல்வது உறுதி என்ற அடிப்படையில தான் இந்த இடத்துல எல்லாருமே நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். முன்னாள் வீரர்களும் சரி, எல்லாருமே ஒரு சந்தோஷத்துல இருக்கிறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்திய அணி இங்கிலாந்துல ஆட போதுன்னு சொன்ன உடனே ஸ்வான் அவர்கள் 4 போட்டிகள்ல ஒரு போட்டி மட்டும்தான் இந்தியா வெல்லும், மைக்கேல் கிளர்க்கை தவிர்த்து மிச்ச எல்லாருமே இந்த இடத்துல இந்தியா வெல்லாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா கிளர்க் மட்டும் 3 போட்டிகள் இந்தியா வெல்லும், 2 போட்டிகளை இங்கிலாந்து வெல்லும் சொல்லிட்டு இந்தியாவுக்கு சாதகமாக பேசியிருக்கிறார். அதுவும் சுப்மன் கில் போன்ற இளம் படையினர் ஒரு பக்கம் வழிநடத்தக்கூடிய இந்திய அணி கண்டிப்பாக இங்கிலாந்தில் வெல்லும் என அவர் மட்டும்தான் சாதகமா பேசியிருக்கிறார். மற்றபடி ஸ்வான், இன்னொரு பக்கம் ஹோகன் கூட 3 போட்டிகள்ல ஒரு போட்டிகள் மட்டும்தான் இந்தியா வெல்லும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஹுசைன், அவரும் 3 போட்டிகள்ல ஒரு போட்டிகள் தான் வெல்லும். ஸ்டெயின் அவர்கள் 3 போட்டிகள்ல 2 போட்டிகள் இந்திய அணி வெல்லும். தினேஷ் கார்த்திக் அவர்கள் 2க்கு 2 என ஈக்குவலாக தான் இருக்கும். ஆகாஷ் சோப்ராவும் 3க்கு 1 என்ற கணக்குல மட்டும்தான் இந்தியா வெல்லும் என இந்தியா எல்லாருமே தோக்கடிச்சிருக்கிறாங்க. வாய் வார்த்தையின் மூலமா. இன்னும் ஆட்டமே ஆரம்பிக்கல. அதுவும் இந்த ஆட்டத்தினுடைய முடிவுல சொல்லல, இந்த ஆட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே சொல்லிட்டாங்க இதெல்லாம் இப்படிதான் நடக்க போகுது, இந்தியா கண்டிப்பா வெல்லாது, கிளர்க்கை தவிர்த்து மற்ற எல்லாருமே நமக்கு சாதகமாக இல்லை. ஏன்னா இங்கிலாந்து மண் என்பது அந்த போலிங்ல அவர்களுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளால ஒரு போலிங்கை வீச முடியுமானா கண்டிப்பா இந்த முறை வீச முடியும். அதற்கான காரணம் பும்ரா நம்ம கிட்ட இருக்கிறாரு. தொடக்கத்துல பேட்டிங் ஆடிய இந்திய அணி ஜெய்ஸ்வாலும் KL ராகுலும் தரமாக விளையாடி இருக்கிறாங்க, நேர்த்தியாக விளையாடி இருக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல KL ராகுலினுடைய எபிலிட்டி கண்டிப்பா 200 ரன் அடிக்கக்கூடிய திறமை அவரிடம் இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல
42 ரன்ல தவறான ஷாட்னு கூட சொல்ல முடியாது, கொஞ்சம் கண்மூடித்தனமாக அதை யோசிக்காம விளையாடிட்டாரு தான் சொல்ல முடியும். அதே பால தொடர்ந்து இந்த இடத்துல கவர் டிரைவ் அடிச்சுட்டே இருந்தாரு. ஆனா அந்த பால்ல ஏமாற்றம் அடைந்துட்டு ஸ்லிப்ல கேட்ச் ஆகிட்டு போயிட்டே இருக்காரு 91 ரன்கள்ல. அங்கிருந்து நெக்ஸ்ட் வந்தவர் தான் இந்த சாய் சுதர்சன். எல்லாருமே தமிழ்நாட்டில் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். சாய் சுதர்சன் கண்டிப்பா இந்த இடத்துல விராட் கோலி, கங்குலி, டிராவிட் இவர்கள் எல்லாம் ஜூன் 20ஆம் தேதி தான் அறிமுகமானார். ஏன் அபிமன்யு ஈஸ்வரன் வெளியே உட்கார்ந்து இருக்கிறார்ல, அவரும் ஜூன் 20ஆம் தேதி 2011 அறிமுகமாகி இருக்கிறாரு டெஸ்ட் போட்டிகள்ல. அதே மாதிரி சாய் சுதர்சன் அவர்கள் தற்பொழுது ஜூன் 20ஆம் தேதி 2025 அறிமுகமாகி இருக்கிறாரு. ஆகையினால இவரும் பெரிய ஜாம்பவானாக வருவார் என எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டையுமே இருந்தது. ஆனா இந்த இடத்துல 4 பால் விளையாடி T20 இருந்து கிளம்பி வந்தார்ல, அதே போக்க தான் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த இடத்துல லெக் சைட் போற பால் வைடாவே விட்டுருக்கலாம். அப்படி இருந்தும் அந்த பாலை டச் பண்ணி ஒரு பக்கம் விக்கெட் ஆனார். ஆனா வந்த உடனே ஒரு தடுமாற்றம். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? லஞ்சுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அந்த 10 நிமிஷத்துக்குள்ள 2 விக்கெட்டை இழந்துச்சு இந்திய அணி. அது வரைக்கும் டாப்ல தான் இருந்துச்சு. 91 ரன்னுக்கு 0 விக்கெட்டுகள் இருந்த இந்திய அணி தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா 92க்கெல்லாம் 2 விக்கெட் ஒரே ஒரு 10 நிமிஷத்துல KL ராகுல் காலி, சாய் சுதர்சன் காலி. அந்த ஒரு பதற்ற நிலையில சாய் சுதர்சனால ஆட முடியுமான்னு கேட்டா, எப்பேற்பட்ட பிளேயராக இருந்தாலும் கடைசி நேரத்துல அந்த பவுலர்கள் உத்வேகம் அடைவார்கள். இன்னும் 10 ஓவர் தான் இருக்கு, நாம வீச கண்டிப்பா ஒரு விக்கெட்டாவது எடுத்தாகணும். இந்த இடத்துல லோனை கழட்டலனா கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய பிளேயர்கள் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகிடுவாங்கன்ற ஒரு எண்ணத்துல தான் ஸ்டோக்ஸ் அவர்களும் ஓக்ஸ் அவர்களும் சிறந்த முறையில பந்து வீசி அந்த இடத்துல விக்கெட்டை எடுத்து தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறமா லஞ்சுக்கு அப்புறமா அந்த பால் வந்து தேய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா ஜெய்ஸ்வால் ஒரு 100 பாலை கடந்த பிறகுதான் அவருடைய அதிரடியான ஆட்டத்தை ஆடினார். ஆனா மெச்சூர்டான ஒரு பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஜெய்ஸ்வால் தாங்க. இன்னும் 10 வருஷத்துக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டார். கில்கிறிஸ்ட் வேற சொல்லி இருந்தார்ல, இந்த இடத்துல வந்து கில்லு, அபிஷேக் சர்மா, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா SSV ஜெய்ஸ்வால். இதுல சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்ட உடனே எடுத்த எடுப்புலயே கண்டிப்பா சொல்லிட்டாரு ஜெய்ஸ்வால் மட்டும் தான் சூப்பர் ஸ்டார்னு. ஏன்னா ஆஸ்திரேலியாவுல சதம் அடிச்சிருக்காரு, வெஸ்ட் இண்டீஸ்ல சதம் அடிச்சிருக்காரு, இங்கிலாந்துல சதம் அடிச்சிருக்காரு. இது எல்லாமே தன்னுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே சதம் அடிச்சதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியா போன்ற ஹேசில்வுட், ஸ்டார்க், சிடில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய போலண்ட், இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீரர்களுடைய ஓவரையே தரமா செஞ்சவர் இங்க இருக்கக்கூடிய நியூ பவுலர்ஸை ஆட்டி படைக்க மாட்டாரா? அந்த விதத்துல பாலை பழசாக்கிட்டு தேய வச்சுட்டு பவுன்ஸ் ஆகாம ஒரு பக்கம் கட் ஷாட் ஆடி கவர் டிரைவ் கூட அதிகமா யூஸ் பண்ணல. அப்படி ஆடி எல்லாம் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 101க்கு தான் ஸ்டோக்ஸ் உடைய ஓவர்ல போல்ட் ஆகிட்டு வெளியே போனாரு. 144 பந்துகள்ல ஒரு பக்கம் 100 ரன்களை அடித்து 16 பவுண்டரி அடிச்சு ஒரு 6 அடிச்சு இந்த இடத்துல தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. 23 வயசுக்குள்ளார இவ்வளவு பெரிய மாற்றம். இன்னும் நிறைய வயசு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது எவ்வளவு பெரிய சாதனைகள்லாம் இந்த இடத்துல முறியடிப்பாரு நீங்களே பாத்துக்கோங்க. அதுவும் இல்லாம டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்த லீட்ஸ் மைதானத்துல தன்னுடைய தொடக்க வீரராகவே சதம் அடித்த முதல் இந்திய வீரர் யாருன்னா ஜெய்ஸ்வால் தான். 24 வயசு ஆகிறதுக்குள்ள அதிகமான சதம் வெளிநாடுகள் அடித்த 3வது வீரர் என்ற பெயரை பெற்றிருக்கிறார். முதல் வீரர் சச்சின் அவர்கள் 7 சதமும், கவாஸ்கர் அவர்கள் 4 சதமும், இந்த இடத்துல SSV ஜெய்ஸ்வால் அவர்கள் 3 சதம் அடிச்சிருக்கிறாரு. இப்பேற்பட்ட சாதனைகள்லாம் புரிந்து விட்டு அசால்ட்டா அந்த இடத்துல களத்துல நின்றுட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா அடுத்தடுத்த போட்டிகள்ல அவர் இன்னும் சதம் அடிக்க அடிக்க ஒரு பக்கம் அவருடைய லெவல் மாறிக்கொண்டே இருக்கும். அடுத்த 10 வருஷத்துக்கு கண்டிப்பா இந்திய அணியில நிலைச்சு நிற்பாருன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. அவர் மேல எந்த ஒரு விமர்சனமும் இல்ல. அவர் தான் ஸ்டாண்டர்ட் ஓபனர் என்ற ஒரு அங்கீகாரம் அவருக்கு கிடைத்து விட்டது. இன்னொரு பக்கம் வந்து சாய் சுதர்சனை பத்தி சொல்லியாகும். ஏன்னா அபிமன்யு ஈஸ்வரனும் அதற்கு ஈக்குவலாக திறமையை வைத்துக் கொண்டிருக்கிறார். கைஃப் அவர்கள் இந்த இடத்துல சாய் சுதர்சனை இறக்க கூடாது. ஆல்ரெடி நீங்க ஒரு தவறை பண்ணிட்டீங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கானை வெளியே உட்கார வச்சுட்டு இந்த இடத்துல நீங்க அபிமன்யு ஈஸ்வரனையும் வெளியே உட்கார வச்சீங்கன்னா மேலும் மேலும் தப்புகளை பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. இந்த இடத்துல சாய் சுதர்சன் அவுட் ஆன உடனே நீங்க கம்பீரோட முகத்தை பார்க்கணும். சுருண்டு போச்சு. ஏன்னா அவர் வேணான்னு சொன்னதே அவரை தான். நீங்க வெளியில உட்கார வைங்க, கொஞ்ச நாள் கழிச்சு கூட ஆட வச்சுக்கலாம்னு சொன்னது இந்த இடத்துல கௌதம் கம்பீர் தான். அப்படி இருக்கும்பொழுது அபிமன்யு ஈஸ்வரனுக்கு தான் இந்த இடத்துல வாய்ப்பு கொடுக்கணும். கிட்டத்தட்ட 2011 ஜூன் 20ஆம் தேதி அறிமுகமானவர் இன்னும் கூட இந்திய அணிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரா மாறலனா அப்ப அந்த இடத்துல அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு தானே அர்த்தம். ஆகையினால இங்கிலாந்து மண்ணில் அவருக்கு இடத்தை கொடுக்கலாம். ஆனா இந்த இடத்துல சுப்மன் கில் என்ன சொன்னாருன்னா, கவுண்டி கிரிக்கெட்லயும் முதல் தர போட்டிகளையும் சிறப்பா விளையாடி கிட்டத்தட்ட 29 முதல் தர போட்டிகள் விளையாடி 1957 ரன்களை அடித்து 7 சதம் அடிச்சு 5 அரை சதம் அடிச்சு இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. இவரை இறக்குனா கண்டிப்பா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கில் அவர்கள் வாதம் பண்ணி தான் அவர் இறக்குனாரு. ஆனா இந்த இடத்துல 4 பாலுக்கு 0 ரன் அவுட் ஆகிட்டு வெளியே போன உடனே அவரே முகம் சோர்ந்து போய்விட்டது. ஆனா 2வது இன்னிங்ஸ் இருக்கு. அவருடைய ஆட்டத்தை நிரூபிக்கணும்னா கண்டிப்பா நிரூபிச்சா மட்டும்தான் அடுத்தடுத்த போட்டிகள்ல அவருக்கு வாய்ப்பே கிடைக்கும். இந்த இடத்துல இந்த டெஸ்ட் போட்டியிலே ஒண்ணுமே பண்ணாம 2த்துலயுமே 0ன்னு போயிட்டாருன்னா
கண்டிப்பா அடுத்த போட்டிகள்ல வாய்ப்பு எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா அபிமன்யு ஈஸ்வரனும் பல வருடங்களாக அதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கான வாய்ப்பும் அந்த இடத்துல கிடைக்கும். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூரை உள்ள எடுத்திருக்கிறாங்க, நிதிஷ்குமார் ரெட்டியை வெளியே அனுப்பியிருக்கிறாங்க. இதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஆஸ்திரேலியாவில் சதம் அடிச்சு வேற எந்த போட்டிகளையும் ஜொலிக்காம ஒரு பக்கம் பவுலிங்ல விக்கெட் எடுக்கக்கூடிய ஆற்றல் கூட அவருக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இவர் எப்படி நாம வச்சுக்கிறது? சரி, அந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த மாதிரி தாக்கம் ஏற்படுத்தினாரு. இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிராக இன்ட்ரா ஸ்குவாட் மேட்சுக்கு எதிராக சரியாக விளையாடினாரா, சரியாக பவுலிங் செய்தாரா? கண்டிப்பா கேள்விக்குறிதான். ஆகையால தான் இந்த இடத்துல ஷர்துல் தாக்கூரை எடுத்திருக்காங்க. இன்ட்ரா ஸ்குவாட் அந்த பிராக்டிஸ் மேட்ச்லயே பும்ரா, சிராஜ் போன்ற ஓவர்கள்ல 4 பவுண்டரி 6 அடிச்சு ஒரு பக்கம் 100 ரன்களை கடந்திருக்கிறார். ஆனா அந்த இடத்துல நிதிஷ்குமார் ரெட்டி எதுவுமே பண்ணாதனால கம்பீர் அவர்கள் அவரை ஒரு பக்கம் பெஞ்ச்ல போயிட்டு உட்காருங்க, நாங்க ஷர்துல் தாக்கூரையே போட்டுக்கிறோம், ஏன்னா பேட்டிங்கும் கரெக்டா இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் பவுலிங்லயே தாக்கத்தை ஏற்படுத்துறாரு. இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிராக கூட தன்னால முடிஞ்ச ரன்னையும் அடிச்சுட்டு ஒரு பக்கம் விக்கெட்டையும் எடுத்து கொடுத்தாரு. ஆனா நிதிஷ்குமார் ரெட்டி தனக்கு கிடைச்ச வாய்ப்பை எந்த இடத்துலயுமே பயன்படுத்தாம ஆஸ்திரேலியால ஒரு சதம் அடிச்சாரு. அதுவும் அனுபவ வீரர் போல ஆடினாரு. இருந்தாலும் இந்த இடத்துல ஃபாஸ்ட் மட்டும் தான் எடுபடும். அப்படி இருக்கும்போது நிதிஷ்குமார் ரெட்டியை எடுத்துட்டு ஒரு பக்கம் பவுலிங்ல தாக்கத்தை ஏற்படுத்த முடியலன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல ஷர்துல் தாக்கூரை யூஸ் பண்ணிருக்கிறார் கம்பீர் அவர்கள். இதுலயும் முக்கியமா நாம பார்க்க வேண்டியது சுப்மன் கில் தான். கேப்டனா இருந்தவுடனே இந்த இடத்துல விமர்சனம் பல எழுந்தது. ஏசிய மண்ணுல கிட்டத்தட்ட 32 டெஸ்ட் போட்டிகள் விளையாடி 5 சதம் அடிச்சு 7 ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் சாட்டிஸ்ஃபைடு தான். ஒரு பக்கம் ஓடிஐலயும் சிறப்பான பிளேயர், T20லயும் சிறப்பான பிளேயர். ஆனா ஏசிய மண்ணுக்கு வெளியே டெஸ்ட் கிரிக்கெட்ல எப்படி விளையாடி இருக்கிறாருன்ற ஒரு கேள்வியும் விமர்சனத்தையும் எல்லாருமே எழுப்பினாங்க. அந்த இடத்துல ஒரு சதம் கூட அடிக்கல. சரி, அதை விட்டுருங்க. பர்டிகுலரா இங்கிலாந்துல என்ன பண்ணாரு? 3 டெஸ்ட் போட்டி கிட்டத்தட்ட 6 இன்னிங்ஸ் விளையாடி 88 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்கிறாரு. இவர் கேப்டன்ஷிப்பை ஒழுங்கா பாப்பாரா இல்ல பேட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவாரான்னு சொல்லிட்டு அந்நாட்டு வீரர்களே ஒரு பக்கம் விமர்சனம் செஞ்சாங்க. அதுவும் இல்லாம கில் அவர்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு நிக் நைட் கூட சொல்லி இருந்தாரு. என்ன சொன்னாருன்னா, இவரால ரன் அடிக்க முடியல, காலை தூக்கி முன்னாடி எடுத்துட்டு வருவாரு, அந்த நேரத்துல விக்கெட் ஆகிட்டு LBW ஆகிட்டு போயிடுவாரு, அந்த நேரத்துல லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர் போட்டா கண்டிப்பா கில்லோடைய விக்கெட்டை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு அவரும் விமர்சனம் செஞ்சிருந்தாரு. தற்பொழுதைய நிலை என்ன தெரியுமா? 127 ரன்களை அடித்து ஒரு பக்கம் நாட் அவுட்டா இருக்கிறாரு. 140 பால்ல 100 ரன் அடிச்சிருப்பாரு, 16 பவுண்டரி, 56 பால்ல 50 ரன்கள் அடிச்சிருப்பாரு, 8 பவுண்டரி அடிச்சு. இது எப்படி தெரியுமா இருந்தது? ஓடிஐ ஆடுற போல அவருடைய ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஒரு பக்கம் ரன்னை கிடுகிடுன்னு ஏத்திட்டு ஒரு பக்கம் இங்கிலாந்துக்கு அதிரடியை காட்டி 351 ரன்களுக்கு 3 விக்கெட்டை இழந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு ஜோன்ல இருக்கிறாங்க. உடன் ரிஷப் பண்ட் அவர்கள் 65 ரன்களை அடித்து அவரும் களத்தில் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா 700 ரன்களை தொடுவதற்கு சான்ஸ் இருக்கு இன்றைய நாள் முழுவதுமாக ஆடினால். ஏன்னா கருண் நாயர் ஒரு பக்கம் நடுவரிசையில காத்து கொண்டிருக்கிறாரு தான் சொல்ல முடியும். அவருடைய பங்கிற்கு அவரும் ஒரு சதம் அடிக்கணும்னு அவரும் ஆசைப்பட மாட்டாரா? அவருடைய ஃபார்மட்டையும் அவரே நிரூபிச்சே ஆகணும். ஆகையால அவரும் காத்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் ரிஷப் பண்ட் அவர்கள் தோனியுடைய 2 சாதனையை முறியடிச்சிருக்கிறார் தான் சொல்ல முடியும். அதிவேகமாக 3000 ரன்களை கடந்ததுல ஒரு இந்திய விக்கெட் கீப்பராக இந்த இடத்துல ரிஷப் பண்ட் தான் முதல் இடத்துல இருக்கிறாரு. அதுவும் இல்லாம சேனா நாடுகள் என சொல்லக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற மண்கள்ல 1731 ரன்களை அடித்து தோனி இதுவரை ஃபர்ஸ்ட் இருந்தார். தற்பொழுது ரிஷப் பண்ட் அவர்கள் 1734 ரன்களை அடித்து அவர் தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. இன்னும் காலம் நிறைய நாள் ஆடுவாரு. ஆகையினால தோனியுடைய சாதனைகள் நிறைய முறியடிக்கப்படும். ஏன்னா இவர் மட்டும்தான் கீப்பரா ஸ்ட்ராங்கா ரொம்ப நாள் கடைசி வரைக்கும் இருப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த இடத்துல அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்படி இருந்தும் இந்த இடத்துல 3 விக்கெட்டுகளை மட்டும்தான் இழந்திருக்கிறோம். 351 ரன்களை அடிச்சிருக்கிறோம். களத்துல கில் இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் ரிஷப் பண்ட் இருக்கிறாரு. இன்றைய ஆட்டத்துல ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினால் கண்டிப்பாக 700 ரன்களுக்கு மேல அடிக்கப்படும். 2002ல நமக்கு எப்பேற்பட்ட இன்னிங்ஸ் வெற்றி கிடைத்ததோ அந்த வெற்றி சுப்மன் கில்லுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இன்றைய ஆட்டம் கண்டிப்பாக அதிரடியாக இருக்க வேண்டும். அந்த வகையில தொடர்ந்து கில் அவர்களை விமர்சனம் செய்தவர்களுக்கு பதிலடி கொடுக்கும்படி இந்த போட்டியில, அதாவது லீட்ஸ் மைதானத்துல, ஹெடிங்லி மைதானத்துல கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெறுமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான அடுத்தடுத்த கிரிக்கெட் நிகழ்வுகளை டே 1ல இருந்து 5 வரைக்கும் டெஸ்ட் போட்டிகளுக்கான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பாரிவாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.